ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே போதும். இது ஃபுல்லா நாமளே எடிட் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம CapCutல வந்து எடிட் பண்ண போறோம். இதுல எந்த ப்ரீசெட்டும் நான் கொடுக்க போறதில்ல. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணியிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு VPN வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தண்டர் VPN வந்து ஓப்பன் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு CapCut அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் CapCut அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் எங்கே கொடுத்துருப்பேன் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த CapCutோட லிங்க் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CapCut அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து 11 செகண்டுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பேன், லிரிக் வீடியோ மாதிரி. அந்த லேயரை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து எண்டிங்னு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் ஆகிருக்கும். அதை டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் கடைசியில் வந்தீங்கன்னா தெரியும் எண்டிங்னு ஒரு லேயர் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து ஆடியோவாகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ஃபஸ்ட் நம்ம ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கவே போதும். அந்த ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதாவது வீடியோலேருந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்டெப்பை வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவரையிலும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இதில் வந்து நம்ம பீட் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோவில் தான் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் பண்ண முடியும். அதாவது நான் பீட் மார்க் பண்ண போகிறோம். ஆடியோவில் தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு லிரிக் முடியும் போது நம்ம ஒரு மார்க் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட் லிரிக் வந்து எங்கே முடியுதுன்னு பார்க்குறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அடுத்த லிரிக் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடியுது. இப்போ ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் லிரிக் முடியுதோ அந்த பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே போதும். கீழே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் தான் நம்ம வந்து இதில் பீட் மார்க் வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் அலைட் மோஷனில் பார்த்துருப்பீங்க, பீட் மார்க் இருக்கும். அது மாதிரி இதில் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட் லிரிக் முடியுது. இப்போ அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். இது கீழே பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு ஃப்ளாக் போட்ட மாதிரி. அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பீட் கொடுத்துருங்க. ஆட் பீட் கொடுத்துட்டு டிக் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு மார்க் வந்து ஆட் ஆகிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் லிரிக் வந்து பீட் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த லிரிக் வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். எங்கே முடியுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை லிரிக் இருக்கோ அத்தனை லிரிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீட் மார்க் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அதாவது லிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடிட் பண்ண முடியும். லிரிக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே கரெக்டாக எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் மார்க் செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு லிரிக்கும் நான் வந்து பீட் மார்க் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கும், ரொம்பவே எக்ஸ்பிளைன்டாக இருக்கும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இதை எடிட் பண்ணவே முடியும். இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பீட் மார்க்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மார்க்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம வந்து இமேஜஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த எமோஜிஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஐகான்ஸ், PNGs எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லிரிக்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆட் ஓவர்லே கொடுத்துக்கோங்க. அதாவது ஓவர்லே கொடுத்துட்டு ஆட் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ளவர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் செலக்ட் பண்ணிட்டு இந்த HT எனேபிள் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இதை வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் வரலும் மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இங்கே இருக்குது, இது வரை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அதை தாண்டி போகாத மாதிரி பார்த்துங்க, ஏன்னா இது ஃபஸ்ட் லிரிக்கு மட்டும்தான். இப்போ ஆட் பண்ணிடுச்சு. இதை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுருங்க, கொஞ்சம் டாப்பில் வந்து தள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எண்டிங்கில் இப்போ வெளியே வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அது எண்டிங்க்கு வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி. இப்போ எண்டிங்கில் செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2வது கீ ஃப்ரேமில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக் இருக்கும், லேயருக்கு முன்னாடி இருக்கும். பேசிக் கொடுத்துட்டு இதில் ரொட்டேட் கொடுத்துருங்க. 3வது ஆப்ஷனாக இருக்கும் ரொட்டேட் வந்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு 360 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 300க்கு மேலே வச்சுக்கோங்க. ஒரு 300க்கு மேலே வச்சிங்கனாவே இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். 300க்கு மேலே ஓகே. நான் 300லேருந்து ஒரு 350க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இது செட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இப்போ அது வந்து அது மூவ் ஆகுது தெரியும், ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. நான் வந்து 200 சம்திங் இப்போ வச்சுருக்கேன், அதனால் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 300 சம்திங் வச்சிட்றேன். ஒரு 300க்கு மேலே வச்சுக்கோங்க. 300லேருந்து 350க்குள்ளே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதோட ஸ்பீடு தான் இது. நீங்கள் மூவ் பண்ண ஸ்பீடு வந்து அதிகமாகும். உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 336 வச்சிடறேன். இப்போ ஓகேவா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பீடே நம்மளுக்கு போதும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து முடிச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இமேஜ் PNG இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் ஓவர்லே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தேவையான மெயின் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஃபோட்டோ இல்லை யாரோட சம்திங் மூவியோட ஃபோட்டோ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ சீதாராமன் மூவியில் இருக்கிற இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து PNG கன்வெர்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி தான் நம்ம இதில் எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு PNG வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு இன்னொரு PNG வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் PNG வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நான் வந்து மெயின் இமேஜோட PNG வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு HT கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட் ஆயிரும். இந்த PNG பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட் மார்க் வரலும் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதோட சைஸ் வந்து கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து தெரியணும், அந்த அளவுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஒன்று. இனி தான் நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், ஏன்னா இதில் நான் கிராஃபெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இமேஜை கீழே மூவ் பண்ணினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அனிமேஷன் கிடச்சிடும். இப்போ சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த இமேஜோட சென்டரில் வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கிராஃப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். கீ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு பக்கத்தாலே இருக்கும். நீங்கள் கீ ஃப்ரேம் வைக்கிறீங்களா, அதுக்கு பக்கத்தாலேயே ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரீபவுண்ட் அவுட்னு ஒரு அனிமேஷன் இருக்கும், ஒரு கிராஃப் இருக்கும், ரீபவுண்ட் அவுட்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் தெரியுது. ரீபவுண்ட் அவுட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஆட் பீட் வந்து கொடுங்க. கரெக்டாக இந்த இடத்துல இப்போ நான் மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆட் பீட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எதுக்கு நம்ம பீட் மார்க் பண்ணுறோன்னா, இப்போ பீட் மார்க் பண்ண இடத்துல அதாவது பீட் மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அந்த பிளேஸ் வர வரலும் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்லோவாக வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வர வரலும் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்லோவாக வருது. அந்த மார்க்கை தாண்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்லோவாக வருது. நீங்கள் இன்னொரு டைம் கூட ப்ளே பண்ணி பாருங்கள். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அனிமேஷன் ஆட் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக நான் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ புரியலனாலும் பாஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்மூத்தான டிரான்சாக்ஷன் வந்து கிடச்சிருக்கும், அதாவது ஸ்மூத்தான அனிமேஷன் கிடச்சிருக்கும். இப்போ வந்து செகண்ட் லிரிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் லிரிக் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் லிரிக் போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் சப்போஸ் PNGs ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மெயின் இமேஜஸ் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மெயின் இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு செகண்ட் லிரிக் எங்கே முடியுதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜோட டியூரேஷன் வந்து வச்சிடறேன். இமேஜோட சைஸையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் அலைன்மெண்ட் பண்ணி வச்சிடறேன் இந்த மாதிரி.
ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டிங்கில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே ஹைட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ் ஆகுறது தெரியும். எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜோட சென்டரில் வச்சுட்டு கிராஃபில் போயிட்டு அந்த ரீபவுண்ட் அவுட் அதாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீபவுண்ட் அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அனிமேஷன் வந்து செட் பண்ணிங்களோ கிராஃபில் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் அவுட்டில் போயிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிராஃபில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கு கொடுத்த மாதிரியே தான் நீங்கள் கிராஃப் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே அது கிராஃப் ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட் மட்டும் ஆட் பீட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கரெக்டாக இந்த பிளேஸில் ஆட் பீட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மூத்தாக நம்மளுக்கு மூவ் ஆகும் இமேஜ். இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஆட் ஓவர்லே கொடுங்க. நான் அந்த லீஃப் அந்த ஃப்ளவரோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கீழே இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லேயரு. இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மூவ் பண்ணி டாப்பில் வச்சிடறேன். அதாவது ரைட் சைட் டாப்பில் வந்து வச்சிடறேன். ஃபஸ்ட் நான் டாப்பில் வந்து வச்சிடறேன். அதுக்கப்புறம் அனிமேஷன்லாம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. நம்ம கீழே இதை ஆட் பண்ணோம். இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் லேயர்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து டூப்ளிகேட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கீழே அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அதாவது அது அடுத்த லிரிக்கு போயிடும். இந்த மாதிரி போயிருக்கும். நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா போதும். அது நம்மளுக்கு செகண்ட் லிரிக்கு வந்துடும். இப்போ அதை அப்படியே மூவ் பண்ணுங்கள். இந்த பக்கம் மூவ் பண்ணி கொண்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து அந்த பேசிக்னு ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்ல அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. பேசிக் ஆப்ஷனில் போயிட்டு ரொட்டேட் போயிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 183 to 180 அந்த சம்திங் வச்சிடறேன். ஓகே, 180 கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டிக் ஐக்கன் வந்து கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆட் ஆகிடும். இதை கரெக்டாக கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து டாப்பில் இருக்கட்டும், ஒன்று கீழே இருக்கட்டும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே இப்போ நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளவரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கீ ஃப்ரேமில் வந்து எகைன் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் ஆட் பண்ண போகிறோம். சென்டரில் வச்சுட்டு அந்த கிராஃப் ஐகான் வந்து செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ரீபவுண்டில் வந்து போய்க்கோங்க. ரீபவுண்டில் போயிட்டு இதை வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபில் போனீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 லைன் இருக்கும். அந்த லைனில் வந்து நீங்கள் எந்த லைனில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பீட் மார்க்கை. இப்போ நான் ரீபவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் இருக்கும். நான் இப்போ செகண்ட் லைனில் கூட ஆட் பண்ணிக்கலாம், தேர்ட் லைனில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அனிமேஷன் மட்டும் மாறும். அதோட ஸ்பீடு டைம் எல்லாமே மாறும். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். நான் கரெக்டாக இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த லைனில் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லைனில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பீட் மார்க்கு. இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நான் டிக் கொடுத்துட்றேன். இதே மாதிரி தான் அடுத்த லேயர், அதாவது கீழே இருக்கிற ஃப்ளவர். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற ஃப்ளவருக்கு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கிராஃபை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ளவரை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது வேறு பிஎன்ஜிஸ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம், வேறு டேரெக்ஷனில் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கீழேருந்து மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் சைட்லேருந்து அதாவது லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியாக எடிட் பண்ணிக்கோங்க. நான் எப்படின்னு மட்டும் பேசிக் மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்டைலில் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஸ்டைலில் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும். அந்த வீடியோ எஃபெக்ட்டில் போயிட்டு இதில் ரீபவுண்ட் ஸ்விங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட ஸ்பீடு வந்து ஒரு 49, 51 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க ஸ்பீடை. இப்போ இது நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னாவே ஒரு லேயர் மாதிரி ஆட் ஆயிரும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது நான் செகண்ட் லிரிக் முடிகிற வரலும் மட்டும் வச்சுக்கிறேன், அதாவது செகண்ட் லிரிக்கோட எண்டு வரலும் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க அந்த ஃப்ளவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு டாப்பில் இருக்கிற ஃப்ளவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பீட் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், டாப்பில் இருக்கிற அந்த ஃப்ளவர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்டில் போயிட்டு இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆனதை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு இது கீழே டவுனில் இருக்கிற ஃப்ளவர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸ்விங் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த 2 ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஸ்விங் ஆகிற எஃபெக்ட் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம 2 லிரிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் லிரிக்கில் வந்து அந்த ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம், செகண்ட் லிரிக்கில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லிரிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் லிரிக் வந்து இன்னொரு டிசைனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளவரோட வீடியோ அனிமேஷன் ஆகி வரும், அதாவது ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி. இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டு. இது வந்து நான் தேர்ட் லிரிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் போயிட்டு ஒரு 0.8 வச்சுக்கோங்க. நார்மலில் போயிட்டு ஸ்பீடில் போயிட்டு நார்மலில் போயிட்டு 0.8 வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தேர்ட் லிரிக்கு. இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது பேக்ரவுண்ட் எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமூவ் பிஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு குரோமோ கீ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக பிளாக்ல வந்து வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த கலர் பிக்கரை வந்து பிளாக்ல வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அந்த ஃப்ளவர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதை வந்து கொஞ்சம் டாப்பில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது தெரியும். நெக்ஸ்ட் இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு இமேஜ் லேயர் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜ் லேயர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. கரெக்டாக ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் சென்டராக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எகைன் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, எண்டிங் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்டார்டிங் ஒன்று எண்டிங் ஒன்று. இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்து அப்படியே ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர மாதிரி, லெஃப்ட்லேருந்து சென்டரில் வர மாதிரி இருக்கும். இது ஒரு அனிமேஷன். இப்போ இதில் கிராஃபில் போய்க்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் அவுட் தான், அதுலேயே தான் போகணும். இதில் ஃபுல்லாமே நம்ம ரீபவுண்ட் அவுட் அந்த கிராஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக இதை அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் லைனில் இந்த லைனில் வந்து வச்சுக்கிறேன். இந்த லைனில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆட் பீட் வந்து கொடுத்துட்றேன். கரெக்டாக இந்த பிளேஸில் வந்து வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி அதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கிராஃபை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்மூத்தாக நம்மளுக்கு வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வருது, ஒரு ஸ்டார்டிங் வர வரலும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக ஸ்லோவாக வருது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 3 லிரிக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதே மாடலில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா லிரிக்கும் ஆட் பண்ணணும். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக ஈஸியாக எடிட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கூட நீங்கள் இந்த வீடியோ கூட உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இதுவரை பார்த்துருந்தீங்கன்னாவே நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இது அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா லிரிக்கும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட கேப்கட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இப்போ டெலகிராம்லேயே அனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே பாருங்கள், லைவாக அனுப்புகிறேன். இப்போ நான் வச்சுக்கிறது அப்படியே அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆப்ஸில் வந்து போய்க்கிறேன். இதில் நான் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், எல்லா ஆப்பும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்கட் செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறது தான், அப்படியே தான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் தான். இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்கும். இந்த டெலகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே அதில் அப்லோட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதில் இமேஜஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணது பார்க்கலாம். இதில் நிறைய இமேஜ் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஃப்ளவர் இமேஜ்,
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பேக்ரவுண்ட் ஃப்ளவர் இமேஜ் கூட, ஒரு கார்டன் மாதிரி ஒரு இமேஜ் கூட ஆட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணல, நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அதே இப்போ நம்ம எடிட் பண்ண மாதிரியே தான். ஓகே, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். இமேஜ் சர்ச் பை மென்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இமேஜ் சர்ச் பை மென்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃப்ளவர் பிஎன்ஜி ஹெச்டி வால்பேப்பர்னு டவுன்லோட் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் வச்சுருக்கேன், நான் கொடுத்துருக்க லிங்கில் கொடுத்துருக்க எல்லா ஃப்ளவர் இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை பண்ணிங்கவே போதும், நம்மளுக்கு ஈஸியாக இந்த வீடியோ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது டியூரேஷன் ரொம்ப போயிருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.